Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். இன்னைக்கு ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரோட் ஆக்சிடென்ட் பற்றி. கடந்த 2 நாட்களில் கிட்டத்தட்ட 19 விபத்துக்களில் 24 பேர் வந்து பலியாகி இருக்கிறதாக போலீஸார் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அதிகமாக பேசப்பட்டது என்னன்னா, நேற்று நடந்த விபத்து. அதாவது ரொட்டி கொடுக்குற இடம், ரொட்டி தான சாலை வந்து கொடுக்குற இடத்துல ஜஸ்ட் ரோடால் போகிறவங்க இப்போ தன்சர் கொடுத்துட்ருக்காங்க, ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு போன ஒரு ஃபேமிலிக்கு நடந்த விஷயம் தான். இந்த 2 ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும், கொழும்பு அவிசாவல மெயின் ரோட்ல மீகொட வெத்தேகெதரமுள்ள சந்திக்கு அருகில தான் இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. வேகமா ஒரு கெப் வந்திருக்கு. வரிசையில எல்லாரும் நின்று ஒரு தன்சலைக்காக வந்து வெயிட் பண்றாங்க, ரொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஆட்டோல போன ஒரு ஃபேமிலி அந்த இடத்துல நின்று சரி நம்மளும் ரொட்டி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. இதுல என்னன்னா 56 வயதை சேர்ந்த ஒரு பாட்டி, அவங்களுடைய மகள், அவங்களுக்கு 35 வயது நதீஷா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கணவர் 38 வயசு லசிக பிரியங்கர், அவர் ஒரு ராணுவ அதிகாரி. அவங்களோட உறவினர் 15 வயசான ஒரு சிறுமி. கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலியில 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இவங்க பிளியந்தலையை வந்து சேர்ந்தவங்க. இதே டைம்ல இன்னும் 2 பேர் வந்து உயிரிழந்து போனாங்க, பாதுக்கையை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. 7 பேர் வந்து ஹோமாகம வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. கெப்பை வந்து ஓட்டி வந்த டிரைவர் வந்து போதைப் பொருள் பாவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவர் என்ன பண்றாருன்னா, கண்ட்ரோல்டே இல்லாம டிரைவ் பண்ணிட்டு வந்த வண்டியை அந்த வரிசையில உள்ள மக்கள் மேல அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு தப்பி வந்து ஓடி இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸார் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கட்டு போய் அவரை பிடிச்சி பார்த்தா அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, போதைப் பொருள் யூஸ் பண்ணிருக்காரு. ஏதாச்சும் குடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், வெசாக் பூரணை தினம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வெளியே போவீங்க, நிறைய பேர் தன்சல் சாப்பிட போவீங்க, ஜஸ்ட் நடந்து அப்படி ரோட்ல வந்து சும்மா போவீங்க, வாக்கிங் போற மாதிரி போவீங்க. ஐஸ்கிரீம் தான சாலை, அப்புறம் வந்து பிளேன் டீ கொடுப்பாங்க, கடலை கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால ஜஸ்ட் ஜாலியா போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு போற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுடைய சகோதரர்கள். இப்படி இருக்கிற டைம்ல தான் நேற்று நடந்த இந்த நள்ளிரவில் நடந்த இந்த விபத்து வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஃபேமிலியில 4 பேர், இதுல அந்த 56 வயதானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகள் மருமகன் உறவினர் பிள்ளை தானே இறந்து போயிருக்கு. அவங்களுடைய கணவர் நல்ல நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மூத்த மகளோட வந்து ஆட்டோல இருந்திருக்காரு. அவர் இறங்கி வந்து வராம இருந்ததன் காரணமா அவர் வந்து உயிர் தப்பி இருக்காருன்னு சொல்லப்படுது. ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விபத்து. அதனால தான் போலீஸார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 2 நாட்கள்ல வந்து 24 பேர் 19 விபத்துக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதுல இந்த 2 நாட்கள் 26 பாரதூரமான விபத்துக்கள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. 96 சிறிய விபத்துக்கள் நடந்திருக்கு. சொத்துக்களுக்கு சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்கள் வந்து 19 வந்து நிகழ்ந்திருக்கு. இதுல அதிகமாக 24 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா, அதிகமாக உயிரிழந்தவங்க வந்து பாதசாரிகள். அதாவது ரோட்ல சும்மா நின்றவங்க, ரோட கிராஸ் பண்றவங்க, சைடால போனவங்க. இப்ப நேத்து நைட்டு சும்மா நின்று தானசாலையில வந்து ஜஸ்ட் ரொட்டி சாப்பிட போனவங்க, அந்த மாதிரி சும்மா இருக்கிறவங்க மேல போற வண்டி மோதி தான் கிட்டத்தட்ட 13 பாதசாரிகள் உயிரிழந்திருக்காங்க. ரெண்டாவதா பார்க்கும்போது அந்த 24 பேர்ல வந்து பைக்கை வந்து ஓட்டி போறவங்க, மோட்டார் சைக்கிள் ஓட்டி போறவங்க வந்து கண்ட்ரோல் இல்லாம போவாங்க. எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது, புரியாது. அதனால 7 மோட்டார் சைக்கிள் ஓட்டி போனவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட் சைக்கிள் ஓட்டி போனவர் ஒருத்தர், மோட்டார் சைக்கிள் பின்னாடி இருந்து போனவரும் உயிரிழந்திருக்காரு. மொத்தமாக 24 விபத்து, 24 பலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த 2 நாட்களுக்குள்ள. அப்ப நம்ம எவ்வளவுதான் ஓதினாலும், எவ்வளவுதான் கத்தினாலும், மெதுவா போங்கடான்னு சொன்னாலும் யாருமே கேட்க போறது கிடையாது. இந்த ஜெனரேஷன்ல ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியாது. அந்த தன்சல் இதை வந்து பார்க்கும் பொழுது பிளியந்தலையை சேர்ந்த 42 வயதான ஒருத்தர் தான் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அவர் தான் அந்த கெப் டிரைவர். கெப்பை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப போலீசார் எடுத்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்து வச்சிருக்காங்க. இது வந்து யார்கிட்டயோ அந்த கெப்பை வாங்கிட்டு வந்து கண்ட்ரோல் இல்லாம ஜஸ்ட் ஏதாச்சும் ஒன்று கன்சியூம் பண்றது, ஏதாச்சும் ட்ரக்கை வந்து கன்சியூம் பண்ணிட்டு அப்படியே போற போக்கில் வந்து மக்கள் மேல விட்டு போயிருக்காரு. விட்டவன் அடிச்சவன் அந்த இடத்துல சரி நில்லு, அது கூட இல்லாம அவன் பாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கான். போலீசார் விடுவாங்களா என்ன? சோ இது வந்து அதிகமாக பேசப்பட்ட இது வந்து மீகொட பகுதியில வந்து ஏற்பட்டது. மீகொடங்கிறது கொழும்புக்கு புறநகர் பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி. சோ இது ரோட்ல போறவங்க கூட ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரே விதமான 2 செய்திகள் வந்து பேசப்பட்டது. என்னன்னா, இரக்காமம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு மௌலவியத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, 14 வயது சிறுமி மீது ஒரு வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டு, பாரதூரமான ஒரு துஷ்பிரயோகம் செஞ்சிருக்காங்க. சில வார்த்தைகள் யூடியூப்ல வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது இப்ப நடக்கல, 20ஆம் தேதி நடந்திருக்கு. இல்ல 2 பேரு, 21 வயதான ஒருத்தர் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் தப்பி ஓடி இருக்காரு, அதுக்கப்புறம் இவரை பிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த செய்திகள் வந்து இன்னைக்கு மௌலவியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி 7 மணியை போல ஒரு செய்தி வருது, அவர் வந்து மௌலவி இல்ல அப்படிங்கிறது தான். இப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, மௌலவியோ மௌலவி இல்லையோ யாரா இருந்தாலும்
தப்பு தான். சிறுமி மீது வந்து இப்படி வந்து செஞ்சிருக்காங்கன்னா அது தப்பான விஷயம் தானே. எப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க என்னன்னா, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய இரக்காமம் பிரான்ச் அந்த சைடு வந்து கிளை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க, ஊடக அறிக்கை. இரக்காமம் பிரதேசத்தில் 14 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ள நபர் தொடர்பாக சமூக ஊடகங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் பரவி வரும் செய்திகளில் அவர் மௌலவி என குறிப்பிடப்பட்டுள்ளமை தவறானதாகும். குறித்த சந்தேக நபர் எந்த ஒரு அரபு கல்லூரியிலும் பட்டம் பெற்ற ஒரு மௌலவி அல்ல. மேலும் அவர் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தாய் சபையிலோ அல்லது இரக்காமம் கிளை சபையிலோ அங்கத்தவரும் அல்ல என்பதை எமது சபை உறுதிப்படுத்துவதுடன் பொதுமக்களின் கவனத்துக்கு வந்து நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி போட்டிருக்காங்க. அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் இரக்காமம் டிவிஷனல் பிரான்ச் ஆல் சிலோன் ஜமியத்துல் உலமா. ஸோ இது வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. என்னன்னா மௌலவி அப்படின்னு வரும்பொழுது என்னப்பா நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி ஆக்கள் வந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டாக்கா இதை வந்து மறைக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ இல்லை, யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனையை கொடுங்க, அது யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா கண்டி பைரவகந்த அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த கேஸ் வந்து மே 20ஆம் தேதி தான் வந்து நடந்திருக்கு. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 21ஆம் தேதி. கேஸ் இன்னைக்கு வந்து வெளியே வந்திருக்கு. என்னன்னா இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போயிருக்கு. கண்டி பைரவகந்தையில் இருக்கக்கூடிய ஒரு விகாரையில் வேலை செய்யக்கூடிய 25 வயதான ஒரு தேரர் வந்து 15 வயது சிறுமியை வந்து துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியிருக்காரு. அந்த சிறுமியோட சித்தப்பா வந்து இதுக்கு துணை போயிருக்காருன்னு சொல்லப்படுது. இதோட வந்து ஒரு பெண்ணும் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க 21ஆம் தேதி. அந்த பிக்குவும் பெண்ணுக்கு 29 வயது. இன்னைக்கு வந்து பெண்ணை வந்து 2 லட்சம் பெறுமதியான 2 சரீர பெண்ணில வந்து வெளியே விட்டாங்க. இவரை விடலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸும் வந்து அதிகமாக வந்து போயிட்டு இருக்கு. பிக்குமார்களுக்கோ எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. அதே நேரத்தில் வந்து மௌலவி வந்து அரெஸ்ட் அப்படின்னும் பொழுது இன்னைக்கு இங்கே என்ன பிரச்சனைனா, மௌலவி அரெஸ்ட்ன்னு நம்ம சொல்லக்கூடாது, மௌலவி மாதிரி தப்பு பண்ணாலும் வந்து பேசக்கூடாது. அது வந்து ரிலிஜனுக்குள்ள நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துன மாதிரி போயிடும் அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனாலும் இந்த கேஸ் வந்து எப்படியோ கசிஞ்சு வெளியே வந்திருக்கு. யாராக இருந்தாலும் தண்டனையை கொடுத்துருங்க, அதை மட்டும் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். அதே நேரத்தில் ஏசிஜேயுவினுடைய அந்த ஊர் கிளை இரக்காமம் கிளை வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து விடுத்திருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நேற்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். என்னன்னா அவர் நம்ம வீடியோ பார்க்குற ஒருத்தர் அவர் வந்து தொடர்ந்து ஒருத்தர் வந்து வச்சுருக்காங்க, தலை முடியை வந்து வெட்டுறதுக்காக, ஹேர் கட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து வெட்டிட்டு போகிறான். அப்படி முடிவெட்ட வரக்கூடிய ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து திருடிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, இன்றைக்கி சிசிடிவி காணொலிகள் இருக்கிறதுனால தான் பல குற்றங்கள் வந்து வெளியே வருது. இல்லை நிறைய பேருக்கு இப்போல்லாம் பெரிய பெரிய வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவியை வந்து பூட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். அதாச்சும் கடைசியில் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால. அப்போது அந்த காணொலியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எப்பயுமே வந்து போகிற ஒருத்தர், முடிவெட்டக்கூடிய ஒருத்தர், தெரிஞ்ச ஒருத்தர், வீட்டில் வயசானவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் உள்ளுக்கு போனதுக்கு பிறகு டக்குன்னு கதவு திறந்துட்டு வந்து பர்ஸை திறந்து காசு எடுத்து டக்குன்னு அங்கே போயிட்டு எதுவும் தெரியாத மாதிரி போகிறாரு. அப்போ அவர் நேற்று எனக்கு வீடியோ போட்டிருந்தாரு பாருங்க. நம்ம இவர்கிட்ட தான் முடிவெட்டுறோம், தெரிஞ்ச ஒருத்தர் பாருங்க வந்து செஞ்சுட்டு போகிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியான விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம நாட்டில் வந்து என்னப்பா நடக்குது, போக 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 வித்தியாசமான விஷயங்கள் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தோணுது. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து 45 வருஷங்கள் வந்து முடிஞ்சு போயிருக்கு. ஒரு மிக கருமையான ஒரு நாள். நம்ம வந்து திரும்ப அதை மீட்டி பார்க்கணும் அப்படின்னா இந்த தெற்காசியாவினுடைய அறிவு களஞ்சியம் சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம். அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக கம்பீரமாக நின்றாலும் 45 வருஷங்களுக்கு முன்பாக 1981ஆம் ஆண்டு மே மாதம் நள்ளிரவு 31ஆம் தேதி, இந்த மே 31ஆம் தேதி நள்ளிரவு டைமில் வந்து அதை எரிச்ச நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு வந்து பதிவாகி இருக்கு. அதாவது புத்தகங்கள் மேல் வைத்துள்ளவர்களினுடைய காதல் வந்து அந்த புத்தகத்துக்கு ஏதாச்சும் நடக்கும் பொழுது அது ரொம்ப மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். நிறைய பேர் சொத்துக்களாக வந்து புத்தகத்தை வச்சிருப்பாங்க. அதாவது நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்க, புத்தகங்கள் வாசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97,000 புத்தகங்கள் வந்து இரவோடு இரவாக எரிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நினைவு கூர்ந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரவல் வழங்கும் பகுதியில் 57,000 புக்
புக்கு, சிறுவர் பகுதியில் 8995 புக்கு, உஷா துணை மிக முக்கியமான ரேரான உஷா துணை நூல்கள் 29,000 சொல்லிட்டு கிட்டத்தட்ட 97,000 புத்தகங்கள் வந்து நூல்கள் வந்து அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்ட நாள் அப்படின்ற வந்து இன்னைக்கு அந்த யாழ்ப்பாணம் லைப்ரரியில் அதை நினைவு கூர்ந்த காணொளிகள், ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகியிருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து நான் கொண்டு வந்த செய்திகள் வந்து இவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, குட் நைட்.